டாக் பேக்குன்ற ஒரு கொடூரமானது இருக்கு பாருங்க. மனைவி பேசுறது கூட கேட்டுடலாம். இந்த டாக் பேக்கை வச்சுட்டு பேசுறது இருக்கு பாருங்க. இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிக்கிலா ஃபேமிலியில் பார்த்தேன். அவங்க தான் நினைக்கிறேன், எப்படி சீக்கிரம் பார்த்தியா, எவ்வளோ நேரமாக என்ன உட்கார வச்சோம் ஸ்டேஜில் இருந்து பேசினே இருக்கான்ட்டு. அது எவ்வளோ கஷ்டங்கிறத சமீபத்தில் நானும் ராகேஷுமே அனுபவிச்சோம். அதை ஸ்டேஜில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஊர்லேருந்து ஃப்ரெண்டோட அப்பா ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு கேட்குறாரு, பையன் தான் வந்து இன்னும் படிப்பே பெருசாக வரல, உன் கூட தானே படித்தான், உனக்கே தெரியும், உன்ன மாதிரி தான், பேசாமல் உன் கூட சேர்ந்து சினிமாவில் ஒரு ஹீரோ ஆக்கி விட்றேன் அப்படின்னாங்க. ஏன்டா டே. ஸோ இப்போ சில விஷயங்கள், சில மீம்ஸ்லாம் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். அதில் உண்மையை நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதான் அதை நேக்கா நீ மனசுல இருந்ததெல்லாம் அப்படியே கூப்பிட்டு வச்சு அண்ணா பண்ணோட ஒரு டான்ஸ் ஆட்டிங் இல்லை, நான் ஒரு புத்திசாலித்தனம் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நைஸாக ஒன்று பண்ணிட்டீங்க இல்லையா? அதான். அடுத்த மீம் போடுங்க. எப்படி சிக்கி இருக்கேன் பாத்தியா? இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிக்கிலா ஃபேமிலியில் பார்த்தேன். அவங்க தான் நினைக்கிறேன், எப்படி சீக்கிரம் இருக்கேன் பாத்தியா, எவ்வளோ நேரமாக என்ன உட்கார வச்சோம் ஸ்டேஜில் இருந்து பேசினே இருக்கான்ட்டு. அவங்க தான் டெடிகேஷன் டு நிக்கிலா ஃபேமிலா. எல்லாம் இன்ஸ்டன்ட் ஸ்பாட் டெடிகேஷனா இருக்கு. இந்த ஒரு அதாவது நீங்க கொடுத்தா அது கரெக்டா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இதுவா? ஐயோ நிறைய பேர் இருக்காங்களே, யாரை சொல்றதுன்னு தெரியல எனக்கு. உருட்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. அதான் யோசிச்சேன் நான், ராகேஷை எப்படி கொண்டு வரதுன்னு தான் யோசிச்சிருந்தேன் நான். உருட்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. சரி ஓகே, இது என்னை பார்த்தே கேட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த ஹீரோவாக நடிக்கும்போது சொன்னேன் ஊரில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, மச்சி இது மாதிரி ஹீரோவாக நடிக்கிறேன்டா. இந்த ஸ்கூல் பசங்க நம்மளை கலாய்க்கிற மாதிரி, ஏன்னா அவனுங்களுக்கு அந்த பழைய அதே இதில் இருப்பானுங்கள. ஸோ அதில் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், இந்த மாதிரி ஹீரோவாக நடிக்கிறேன்னு சொன்னோன்னே, ஏன்டா டே உருட்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடான்னு சொல்லி அவன் தான் என்ன கேட்டான், நீ எல்லாம் ஹீரோவாடா அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டான். எனக்கு இந்த விஷயம் சொல்லும்போது அந்த அவனோட அப்பா பண்ண ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ சினிமாவில் இருக்குது என்னென்னா, நிக்கிலா ஃபேமிலி பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம்டா அவன் பேசினே இருப்பான்ட்டா தானே. அது இல்லைன்னா ஓகே. ஏன்னா நான் ஊர்லேருந்து ஃப்ரெண்டோட அப்பா ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு கேட்குறாரு, கண்ணு நல்லா இருக்கிறியா கண்ணு அப்படின்னா, நல்லா இருக்கேன் அப்படின்னு. உடனே கண்ணு ஒன்றும் இல்லை கண்ணு, பையன்தான் வந்து இன்னும் படிப்பே பெருசாக வரல, உன் கூட தானே படித்தான், உனக்கே தெரியும், உன்ன மாதிரி தான், படிப்பும் வரல கண்ணு, அப்புறம் வேலைக்கு பிஸ்னஸும் செட் பண்ணி கொடுத்தேன், பிஸ்னஸும் ஒன்றும் பண்ண மாட்டேறான் கண்ணு, ரொம்ப தத்தியாக இருக்கிறான், ஒன்றுமே தெரில கண்ணு, அறிவே இல்லை, என்ன பண்ணுறேன்னே தெரில, பேசாமல் உன் கூட சேர்ந்து சினிமாவில் ஒரு ஹீரோ ஆக்கி விட்றேன் அப்படின்னாங்க. ஏன்டா டே உனக்கு எந்த வேலையும் தெரில, அறிவே இல்லைன்னு. ஏன்டா ஹீரோன்றது எவ்வளோ, அதாவது எல்லாருக்கும் அந்நியனால் பார்க்குறாங்களே தவிர அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷ கஷ்டம் ஒன்று இருக்கும் தெரியுமா? ஏன்னா 5 வருஷம் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் டாக்டர் தான், இன்ஜினியரிங் 4-5 வருஷம் படிக்கிறீங்கன்னா கன்ஃபார்மாக இன்ஜினியர் தான். ஆனால் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் ஃபைனலாக நம்ம நினச்சது நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா என் கூட ஆரம்பித்து எவ்வளோ பேர் வந்து இன்னும் வந்து ஒரு இடம் கிடைக்காம இருக்காங்க. எனக்கு அப்புறம் ஆரம்பித்து மிகப்பெரிய லெவலுக்கு போனவங்களும், என் கூடவே ஆரம்பித்து மிகப்பெரிய லெவலுக்கு போனவங்களும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அது அந்த கஷ்டம் தெரியாமல் சில பேர் பேசுவாங்க. ஆமாம், இதை யாருக்கு சொல்கிறதுன்னு தெரியலையே, எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா நீ. இதை வந்து நான் அனிருத் ப்ரோக்கு கொடுக்குறேன். ஏன்னா அவர் ஒரு வாட்டி சொன்னார், இந்த ரெமோ ஒரு சீன் வாசிக்கும் போது பார்த்துனே இருக்கார், நான் கூடவே தான் இருப்போம் எல்லாம். அப்போ சொன்னார், இந்த மாதிரி சத்யேஷ் உங்கள் சிலதெல்லாம் ஷார்ட்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஹீரோ ஆகிடுவீங்க சாட்ஸ் அப்படின்னாரு. அது உண்மையிலே அது தெரில, அவரோட நல்ல மனசு வந்து பழிச்சுது. ஸோ அதனால் அவர் மூலமாக எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியான்றதை நான் அவருக்கு இப்போ சொல்லிடுறேன். அடுத்தது இந்த வாய் இல்ல சத்தியமா இதை எனக்கே நான் கொடுத்துக்கிறேன். அதான் கொடுக்க வந்தீங்களா? ஓகே. எங்க எல்லாருக்குமே ஏன்னா அந்த ஆங்கர் அப்படின்றது வந்து எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு எனக்கு தெரியும். அது எவ்வளோ கஷ்டங்கிறத சமீபத்தில் நானும் ராகேஷுமே அனுபவிச்சோம். அதை ஸ்டேஜில் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அது என்னென்னா, உங்களுக்கு அப்படி தான் சில கேள்விகள் வந்து கேட்க சொல்லி இந்த இதில் வந்துனே இருக்கும். இந்த டாக் பேக்குன்ற ஒரு கொடூரமானது இருக்குது பாருங்கள். மனைவி பேசுகிறது கூட கேட்டுடலாம். இந்த டாக் பேக்கை வச்சுட்டு பேசுகிறது இருக்குது பாருங்கள். இது நான் ஒரு பஞ்சுக்காக தான் சொன்னேன். சத்தியமாக என் மனைவி நான் ரொம்ப ஏன்னா கேளுங்க, இல்லை அது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ தான் பார்த்தேன், இப்போ தான் கண்ணு முன்னாடி பார்த்தேன் சோபாமா. இப்பவும் வந்து அவங்க சொன்னது, அவரை கூப்பிடலையா மேலேன்னு கேட்டது இருக்குல்ல, சூப்பர். இந்த ஏஜ்லேயும் வந்து அதெல்லாம் கற்றுக்கணும், இன்ஸ்பிரேஷன். நீங்கள் ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆகி சூப்பராக போயிருக்கு, சட்டம் என் கையில் அப்படிங்கிற படம். ரொம்ப சீரியஸான ஒரு ரோல். அந்த சீரியஸான ரோலை பற்றி நீங்கள் சொல்லலாம், பிகாஸ் நீங்கள் உங்களோட ஜெனரல் மாறி நடிச்சிருக்கீங்க. எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் தான் ப்ரோ அந்த படம். ஏன்னா அது ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு க்ரைம் த்ரில்லர், நம்மளோட வேற ஒரு இதாக தான் ட்ரை பண்ணது. பட் அந்த படத்துக்கு இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், இப்படி எல்லாருமே பாராட்டி, ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட அந்த படத்துக்கு இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அது ஓடிடி சேட்டலைட்லேயும் மிகப்பெரிய லெவலுக்கு பிஸ்னஸ் ஆகிருக்கு. அஃப்கோர்ஸ் இனிமேல் தான் வரப்போகுது இதில். ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல படம் எங்கே இருந்தாலுமே ஆதரவு தராங்க. அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா தெரியவே தெரியாது, மலையாளத்தில் புதுசு எல்லாமே
எல்லாமே ஹீரோஸ் நடித்த மஞ்சுமல் பாய்ஸ்லாம் இங்கே வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு பிரேமுலு அதெல்லாம். ஸோ யாராக இருந்தாலும் நல்ல படமாக இருந்தால் அதை ஏற்றுக்கிறாங்க. ஸோ அதுக்கு சட்டமேன் கையிலும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி அந்த படத்துக்கும் அந்த இயக்குனர் சாச்சிக்கும். ஸோ ஹீரோ ஆயிட்டீங்க அப்படிங்கிறதுனால வந்து அடுத்து வந்து உங்ககிட்டேருந்து இந்த சரவெடி காமெடி அதுக்கப்புறம் இந்த ஆங்கரிங் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்காம இருக்கவே மாட்டோம். இல்லை ஆங்கரிங்கிறது பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவார்டு வாங்குறத விட இங்கே நின்று பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவார்டுனா அப்படியே கையில் தூக்கிட்டு போல காசு இல்லை சும்மாவா இல்லை உங்களுக்கு அவார்டு கிடைக்கும், எங்களுக்கு கையில் காசு கிடைக்கும் அந்த மாதிரி இல்லை. அது என்றைக்குமே அது இன்னொன்று எல்லாரோடையும் இந்த மாதிரி ஜாலியாக பேசுறதுக்கு ஒரு நல்ல இடமா இது இருக்கும். நமக்கு பிடிச்ச நிறைய பேரை நம்ம நேராக பார்க்கலாம். ஏன்னா இப்போ மீனா மேடம்லாம் நான் இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தா தான் உண்டு இல்லையா? ஸோ அதனால ஆங்கரிங் பண்ணுறது சொன்னேன். எப்பயாவது இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். என்ன இல்லை எனக்கு புரியல. இங்கேருந்து அவர் அங்கே கை காட்டுறாரு, இங்கேருந்து இங்கே கை காட்டுறாங்க, என்ன பண்ணுறீங்க புரியலையே அந்த மாதிரி. அண்ட் மேம் வெக்கப்பட வச்சுட்டீங்க, ரொம்ப நேரமாக பிளஷிங் மூட்லேயே தான் இருக்காங்க. நேராக பார்க்கும்போது இவங்க இருந்தாங்க, மாளவிகா இருக்காங்கல்ல, அவங்களும் இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்தோன்னே அஃப்கோர்ஸ் நம்ம எல்லோரும் சினிமா பார்த்தோம் தான், யாரை பார்த்தாலுமே நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அப்படி இருக்கும்போது நான் அவங்ககிட்ட சொன்னேன் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இவங்க இதே தானே என்கிட்டயும் சொன்னேன் அப்படின்னாங்க. சொன்னேன் இல்லைங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும், நான் இன்னொன்று பாராட்டிடுவேன். யாராவது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனாலும் சரி, படங்கள் பார்த்தாலும் சரி, எந்த படம் பார்த்தாலும் அந்த அவங்க ஆக்டருக்கு ஃபோன் பண்ணி பிரேமம்லாம் பார்த்துட்டு நான் வந்து எல்லாருக்கும் அல்ஃபோன்ஸ் புத்திரன், நிவின் பாலிலாம் நல்ல நண்பராயிட்டார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாருக்கும் பாராட்டிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது பிடிச்சவங்களை உடனே பாராட்டிடுறது. இந்த பாராட்டுக்கள் நீங்கள் இவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, இப்போ ஹீரோ ஆயிட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ பாராட்டுகள் தேடி வரப்போகுது அப்படின்னு மட்டும் பாருங்கள். பிகாஸ் வி பிலீவ் that you are the most talented performer ever, the most talented writer and the most talented and the spontaneity-யோட ஒரு காமெடி வரல அடிமை நாங்கெல்லாம். டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஒரு ஹீரோவாக அது ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு வந்து படங்கள்லையும் வந்து அமையும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த இடத்துல ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது நான் எங்கே போனாலும் சொல்லுவேன். ஏன்னா இது நான் சொல்லலாம், வேறு யாரும் சொல்லாமா இல்லையான்னு தெரியல. ராகேஷ்லாம் சொல்லாமான்னு தெரியல, நான் சொல்லலாம். எனக்கு புரியலையே அப்படி சொல்லுங்க. என்னன்னா இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் தண்ணி அடிச்சதில் தம் அடிச்சதே கிடையாது. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் பார்ட்டி கேட்டின்னு வச்சாங்கன்னா கூட தயவு செஞ்சு போயிட வேண்டாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் கண்ணு முன்னாடி நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதனால் வந்து அது என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நான் சொல்கிறேன். அதனால அந்த தவறை பண்ண வேண்டாம்ன்றதை நான் எங்கே போனாலும் சொல்லுவேன். அதனால் இங்கேயும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். அழகாக பாருங்க, அது ஹீரோ படத்தில் மட்டும் போடலாமா, ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இங்கே ஸ்டேஜ்லேயே வந்து போட்டார் பாருங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் இதே மாதிரி உங்களுக்கு அமையும். பிரில்லியண்டான படங்கள் பண்ணி அடுத்த ஹீரோவாக எக்கச்சக்க அவார்டை வாங்கி குவிக்கிறோம். Thank you, Anjana. Thank you. Thank you so much. Love you all. This is V Awards 2024. Our title sponsor, NAC Jewelers, crafting bonds of pure love since 1973. Powered by GVM NSFA Academy. Co-powered by Gold Winner, Archie, VK Allure Derma Clinic, Digital Partner VTAKIS, even by Twilight Creations. எந்த இடத்துலையுமே இது சொன்னதில்லை. ஐ திங்க் ஐ வாஸ் 18. எஸ்ஏசி சார் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு என்னை ஆடிஷன் பண்ணார். இல்லை சொல்லிடுறேன், அதான் உண்மை. இப்போ இந்த ஷார்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். எனக்கு ஈகோ இல்லைங்க, அதனால் ஈகோ படத்தில் நடிக்கிறதுக்கும் எனக்கு ஈகோ இல்லைங்க. அப்படிலாம் இல்லைங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரில, நான் ஏதோ மழுப்பிட்டு இருக்கேன், அவ்வளோதான்.